فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களுக்கு முதல் ஆயத்தை மட்டும்தான் பேசியிருந்தேன். அதில் தான் நிறைய கேள்விகளும் 10-15 கேள்விகளும் வந்திருந்தன. அதை பற்றி மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சிந்தனை செய்தீர்களா? விஷயத்தை புரிவதற்காக ஏதாவது மேற்கொண்டு ஒழுங்காக ஓதினீர்களா நீங்கள்? சரி, இப்ப படிங்கப்பா. முதல்ல இருந்து படிங்க. படி. சரி சரி படிங்க, பா. 49வது சூரா ம், குஜராத் ம், ஃபர்ஸ்ட் ஆயத்து. ம், மூமின்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னர் நீங்கள் முந்தாதீர்கள். ம். இப்போ இதுக்கு அல்லாஹ்விடம் போன தடவை உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். அது சொன்ன விஷயத்திலே நீங்க நிறைய இதை பத்தி எதுவும் பேச காணோம். நான் மேற்கொண்டு பேசலாம் இருந்தேன். ஏதாவது சொன்னீங்கன்னா பேச இருந்தேன். யாரும் சொல்ல காணோம். அந்த விஷயத்திலே நீங்க மேற்கொண்டு சிந்திச்சு நல்ல அர்த்தங்களையும் புதிய விஷயங்களையும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. செகண்ட் படி. அல்லாஹ்விடம் தக்வாவுடன் இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுவன், நன்கறிபவன். அல்லாஹ்வுடன் தக்வாவுடன் இருங்கள். உங்கள்ட்ட கேள்வி கேட்டதில்ல. தக்வாவை எப்பொழுது அடைவீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தேன். 47:17 படி அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவை அளிப்பான்னு படிச்சிருப்பீங்க. என்னைக்கு எப்ப அளிக்கிறானோ அப்பொழுதுதான் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகின்றீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடன் இருப்பீர்கள். புரிஞ்சதோ? என்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு 47:17 படி உங்களுக்கு தக்வாவை அளிக்கின்றானோ அன்னைய தினத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடன் இருக்கின்றீர்கள், தக்வாவுடன் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். இப்ப இந்த விஷயத்த எப்ப புரிஞ்சுகிட்டு எப்போ தக்வாவை அல்லாஹ்விடம் அடைவது? சரி, படி. சொல்றேங்க, என்ன சொல்றேன் பாத்துங்க. பார்க்கிறதுக்குள்ள ஆதாரத்தையும் ஆயத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிறேன். இப்படிதான் அடைய முடியும். வேற எந்த வழியும் கிடையாதுன்னு ஒரு குரான்ல காட்டுறோம். இப்ப நீங்க படிச்சுட்டு என்ன செய்யணும்? நீங்க தான் இப்போ சிந்தனை செய்து வரணும். இவ்வளவு வேலை இருக்குது இந்த குரானை தொழுவதற்கு, ஓதுவதற்கு. ம். 2வது ஆயத். மூமின்களே, நீங்கள் நபியின் சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள். அவர் பேசும் பொழுது, நபி பேசும் பொழுது அந்த சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உரக்க வேண்டாம், அதிகரிக்க வேண்டாம். ஜாக்கிரதை இருந்துக்கிறங்க. அவர் பேசும் பொழுது அவர் பேசுறதுல 50% குறைச்சு மெதுவா பேசுங்க என்று அர்த்தம். மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவர் அவரிடம் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள். நீங்க உங்களுக்குள்ள சத்தம் போட்டும் சிரிச்சு அதை பேசிக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க அவர்கிட்ட பேச வச்சுக்க வேண்டாம். அவர்கிட்ட நடக்கிற முறையும், பேசுகின்ற முறையும், பார்க்க வேண்டிய முறையும், அவர் அணுகுகின்ற முறையும், அவருடன் இருக்க வேண்டிய தன்மையும் தனி விஷயம். உங்களுக்குள்ள நீங்க ஜாலியா பேசிக்கிட்டு, சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு பேசி அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் அமல்கள் அழிந்து போகும். இந்த மாதிரி அறியாம, புரியாம, தவறாக இந்த மாதிரி பேசிக் கொண்டிருந்தால் உங்களுடைய நல்ல செயல்கள், நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இப்போ குரானுக்கு விரோதமாக நீங்க பேசவே கூடாது. இப்ப நீங்க வாய மூடிற வேண்டியதுதான். பேச முடியாது. குரான் மட்டும் உங்கள்ட்ட பேசும். இப்ப குரான் எது பேசுறீங்க, பேச போறீங்க நீங்க?
அன்னைக்கு கேட்டேன். ரசூல் இல்லையே! இப்ப என்ன செய்யுங்க கேட்டேன். குரான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ குரான் வந்துருச்சு. இப்ப எப்படி பேசுவீங்க நீங்க? எப்படி ஓதுவீங்க சொல்லுங்க பாப்போம் யாராவது? இப்ப என்ன செய்வீங்க? எப்படி குரான் ஓதுவீங்க? ரசூல் சொன்னது முழுவதும் குரான் இருக்குதுப்பா. இந்த குரான் சொன்னதுதான்ப்பா உங்களுக்கு எடுத்து ஓதி காட்டினாருப்பா அவரு. நல்லா தெரிஞ்ச விஷயமா உங்களுக்கு? அவர் சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்த்து பேசாதீங்க, முந்திராதீங்க. அவரு எதிர்த்து சத்தம் போடாதீங்க. பாத்துட்டீங்கப்பா. இப்ப ரசூல் இல்லப்பா. என்னப்பா அர்த்தம் அதுக்கு? என்ன தம்பிமார்களே, என்ன அர்த்தம் சொல்லப் போறீங்க இதுக்கு? இப்ப ரசூல் இல்ல. என்ன சொல்லப் போறீங்க இப்ப இதுக்கு? எப்படி ஓதுறது இப்போ? புரிஞ்சதா? இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சதா? நேத்து கேட்டேன். ரசூலுக்கு முந்தாக இப்ப சொன்ன படிச்சோம் நம்ம 1ல. ரசூல் இல்லையே என்ன செய்யுன்னு கேட்டேன். இப்போ குரான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ குரான் வந்துருச்சு. இப்போ குரான் ஓதப் போறீங்க. எப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள்? ரசூல் பேச்சு அதுல இருக்குது. எப்படி நீங்க நடந்து கொள்வீர்கள்? 17:110 17 அத்தியாயத்துல 110வது வசனம் படி சார். படி. எல்லாம் எடுத்துக்கங்கப்பா. எல்லாம் குறிச்சுக்கிறங்க. கவனமா கேளுங்க. சொல்றத கேளுங்க. முன்னேற இருக்கிற வடிவமைப்பெல்லாம் பார்த்துக்கிருவோம். முன்னேறக்கு எப்படின்னு பார்த்து அத போய் சிந்திச்சு உட்காந்துக்கிறோம். இப்போ 17ல 110 படிக்க சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர்-ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்பெயரைக் கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று கூறுவீராக. ம். இன்னும் உம்முடைய சலாத்தில் அதிக சப்தமிட்டும் ஓதாதீர். மிக மெதுவாகவும் ஓதாதீர். மேலும் இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு மத்தியமான வழியை கடைப்பிடிப்பீராக. இப்போ 17 110 தம்பி சொன்னாங்க, நஜி சொன்னாங்க. என்ன புரிஞ்சுட்டீங்க 17 110ல? என்ன செய்ய போறீங்க? இப்ப குரான் எடுத்துட்டீங்க எல்லாரும். வீட்டெல்லாம் ஓதிட்டு இருக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க? ஓதுறீங்க. ஆயத்த ஓதுறீங்க. ஓதியாச்சு. எப்படி ஓதுனத? என்ன செய்ய போறீங்க? எப்படி ஓதுற முறை? என்ன செய்யறது? ரசூல் சொன்ன வார்த்தை அது வரும். ரசூல் உங்கள பேசுறப்போ. ரசூல் இல்ல. ரசூல் என்ன வார்த்தை பேசினாரோ, அது இப்போ நீங்க கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் சொன்ன வார்த்தைய. அல்லாஹ் சொல்லிய ஆயத்தை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி உங்களுக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் இப்போ கைகளில் இருக்கின்றது. அதே வார்த்தை இருக்கின்றது. இப்ப ஓதியாச்சு. பாத்தீங்களா? என்ன செய்யறது இப்ப அத நீங்க? சரி. இது விஷயம் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். இப்ப ஓதிட்டு வாங்க. உங்க சிந்திக்கிறதுக்கு அப்படியே விட்டு வைக்கிறேன் இத. நீங்க யோசிச்சு பார்த்து மெதுவா சொல்லுங்க. அவசரம் இல்ல. இத இந்த ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு விட்டு வைக்கிறேன். அடுத்த ஆயத்து படிங்க. 3. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்பு தங்களுடைய சப்தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்களின் இதயங்களை அல்லாஹ் தக்வாவிற்காக சோதனை செய்கிறான். இப்ப இதைய இன்னைக்கு கொண்டு வாங்க. 17 110 சொன்னாங்க நசீர். அந்த ஆயத்த திருப்பி இதுக்கு கொண்டு வாங்க. உங்கள பார்க்கறதுக்கு சத்தமா இருக்கு. சத்தம் போடக்கூடாதுப்பா. மரியாதை குடுக்கணும்ப்பா. அப்பதான் போயிட்டு மனசு போயிட்டு இருக்கு. அது உள்ள அடங்கி இருக்கிற மகத்தான ஞான விஷயம் யாருக்கும் தெரியாது. சாதாரண ஒரு நல்ல உபதேசம்ப்பா. நபி பேசும்போது ஏத்தி பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, உரக்க கத்தாதீங்க, உங்களுக்குள்ள பேசாம அவகிட்ட பேசாதீங்க, அதுக்கு முந்தாதீங்க. இதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலெட்ஜ் ஒரு அறிவுரை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்போ இதுக்கு
17 110 கொண்டு வாங்க. என்ன சொல்ல போறீங்க? நீங்க பாருங்க. சொல்லுங்க தம்பி. 73ல 4வது ஆயத்து நிறுத்தி நிதானமாக ஓதுவீராகன்னு வருது. ஆமா. அதுவும் இந்த ஆயத்தோட ரத்திலில் குர்ஆன தர்தீலா 4வது ஆயத்து 73 ரத்திலில் குர்ஆன தர்தீலா. இந்த குர்ஆனை எழுதி நல்லா அறிந்து புரிந்து நீ ஓதுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுதான் நபி செய்து கொண்டிருந்தார். இப்ப அது உங்களுக்கு ஓதி காட்டுகின்றார். இப்ப நபி செய்து என்ன செய்யணும்? இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் நிறுத்தி நிதானமா அது ஓதி அதை சிந்திக்கணும். எப்ப ஓதணும்? எப்ப ஓதணும்? எப்பயுமே ஓதணும். எப்பயுமே தான் ஓதணும். இரவு நேரம் அதுக்கு வந்து சிறப்பான நேரமா இருக்கு. சிறப்பு அந்த சிறப்பான இரவு நேரத்தை ஓதுறதுக்கு அதிகப்படுத்திக்கும். இப்ப நீங்க குர்ஆனை ஓதும்போது எதையாவது நீங்க எடுத்து மக்களும் சொல்ல முடியுமா நீங்க? ரசூல் செய்து காட்டிவிட்டு சொல்லியும் சென்று விட்டார். இப்போ ஓத ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓத ஆரம்பிச்சிருக்கும்போது இன்னும் புரியவில்லை. அப்படி பொழுது நான் முந்த முடியுமா? மத்தவங்க சொல்ல முடியுமா? நம்ம செயல்படுத்தாம சொல்ல முடியாது. செயல்படுத்தாம சொல்ல முடியாது. தெரியாமையும் சொல்ல முடியாது. இப்ப குர்ஆன் ஓதுவது எப்படி அடங்கிவிட்டது உங்க ஒவ்வொருவருக்கும்? சொல்லுங்க. முதல்ல நம்ம படிச்சு அதை தெரிஞ்சு அதை உணர்ந்து அதை நம்ம செயல்படுத்தி பின்புதான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். நீங்க செயல்படுத்தி மக்களுக்கு சொல்லணும். அது அல்லாஹ் செய்ய சொல்லுகிறான். செய்யாத ஏன் சொல்லுன்னு கேட்டான். இப்போ நீங்க படிச்சு முடிச்சு விஷயத்தை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதியையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொரு முஃமின்களுக்கும் மக்கள் எடுத்து சொல்லணும். இப்போ குர்ஆன் வந்துருச்சு. நீங்க உண்டு, உங்க குர்ஆன் உண்டுன்னு உட்கார்ந்துரணும். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடும் வரை. எந்த கட்டளை? வெளியே மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ற கட்டளை வரும் வரை நீங்க உங்கள் நல்ல முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி முதல்ல ஓத பழகிக் கொள்ள வேண்டும். இந்த ஓதி படிக்கிறதுக்கு 10, 15 நிமிஷம் ஆயிரும். நீங்க உட்கார்ந்து இந்த மாதிரி ஓதி சொல்லப்பட்ட விஷயங்களை தனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஓதி சிந்தனை மேல் சிந்தனை செய்து இது எப்படி என்று ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களே, இந்த வழியை தான் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி நீங்க வெளியே சொல்றதோ பேசுறதோ இது முடியாத காரியம். நீங்க உங்க ஓதுறத ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். முதலில் சத்தம் போட்டு பேசுறதோ பேசின உடனே வெளியே சொல்றது பேச்சே கிடையாது. நீங்க முதல்ல சிந்தனை சக்தியை உருவாக்க வேண்டும். இப்பொழுதுதான் பேச்சு டோட்டலா மூடப்பட்டு விடுகின்றது. பேச முடியாத நிலை ஆகிவிடுகின்றது. நீங்க அனைவரும் எப்படி நீங்க தூதர் முந்த போறீங்க? அவருக்கு மேல சத்தம் போட்டு பேச போறீங்க? இந்த 17 110 விஷயம் வேறு விஷயத்தை சொல்லுகின்றது. அந்த 17 110 இதிலையும் நீங்க சொல்லலாம். இதிலையும் சேர்க்கலாம். இந்த மாதிரி குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்திலையும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை அள்ளித் தருகின்றது. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் இந்த குர்ஆனே வழி, குர்ஆன் தான் வழிகாட்டி, குர்ஆன் தான் விளக்கம், குர்ஆன் தான் உதாரணம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஓத வேண்டும். அதோடு நிறுத்திக்கோங்க. வேற எதையும் நீங்க பேசாதீங்க. நீங்க உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லுங்க. அப்படி ஒண்ணுமே ஓத ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பேச மாட்டீங்க. எந்த பேச்சையும் பேச மாட்டீங்க.
எந்த விஷயம் கேட்க மாட்டீங்க. ஓதவில்லையே. ஓதத்துக்கு முன்னாடி பேசுறது. புரிஞ்சு சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றேன் 10, 15 வருஷமாவது ஆகும். என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குரான் என்ன புரிஞ்சுக்க 10 வருஷம் மேல ஆகும். நீ ஒழுங்கா ஓதுனீங்கன்னா, ஓதறதுக்கு முந்தி எந்த விஷயம் கேட்றாதீங்க, பேசுறாதீங்க. பேசக்கூடாது. இரவு நேரத்துல உட்கார்ந்து ஓத பழகிக்கொள்ளுங்க. இரவு நேரத்த முதலில் பழகிக்கொள்ளுங்கள் ஓதுவதற்கு. அந்த விஷயத்தை முதல் அத்துப்படியா இருந்து பழகுங்கள். எந்திரிக்க பழகிக்கிறங்க முதல்ல. தூக்கத்த விட்டா தான் நீங்க குர்ஆன ஓத முடியும். தூக்கத்தை யார் விடுவார்கள் என்றால், ஞானத்தை அடைவதற்காக ஞானத்தை அடைந்தவர்கள் மட்டுமே இந்த தூக்கத்தை விட முடியுமே தவிர, மற்றவர்கள் எவராலும் தூக்கத்தை விட முடியாது. ஞான விஷயம் பெற்றவர்கள் தூக்கம் என்னவென்றே தெரியாது. ஞான விஷயம் தெரியாதவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை வாழ்பவர்கள் தூக்கம் தான் வேலையும் கொண்டு உட்கார்ந்திருப்பாங்க. இதுக்கு தான் போன தடவ சொன்னேன். உடல் ஒரு விஷயம், உயிர் ஒரு விஷயம். இதை ஞானத்தை எப்படி அடையிறது? இது பெரிய விஷயம். இதெல்லாம் இப்ப சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே நீங்க கஷ்டத்துல படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப போய் நான் ஞானத்தையும், ஹக்கீமையும் உள்ள நுழைச்சேன்டா, ரொம்ப கஷ்டமாயிரும். எதடா எடுக்கிறது? எத புரியிறது? எது போய் குழம்பிருவீங்க. முதல்ல ஓத பழகிக்கிறங்க. ரசூலுக்கே அல்லாஹ் சொல்றான், "வாய திறக்காதீர். அவசரப்பட்டு வாய திறக்காதீர். நான் ஓதி தர்ற வரையும் பொறுமையா இருன்னு" சொல்லிட்டான். அவங்க அல்லாஹ் உங்களுக்கு ஓதி கற்று தரும் வரை நீங்க வாய திறக்காதீங்க. யார்ட்டயும் எதையும் கேட்காதீங்க. உங்க விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். நீங்க கண்டுபிடிச்சுட்டா அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. இன்னும் ஓதவே இல்ல. ஓதுறதுக்கு என்ன கண்டுபிடிக்க போறீங்க நீங்க? ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தரும் வரை வாயத் திறக்காதீர்கள். இதான் அர்த்தம். நபிக்கு முந்தாதீர்கள். அவருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பின்னர் தான் வாயத் திறங்கன்னு அவருக்கே சொல்லிட்டான். அவசரப்பட்டு நாவை அசைக்காதீர், பேச முற்படாதீர். அதே மாரி தான் உங்களுக்கும் எனக்கு அவசரப்பட்டு நாவை அசைக்காத. நான் உங்களுக்கு எந்த உபதேசமும் பண்ணல. இந்த மாரி குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்தா இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு வரேனே தவிர, நான் உங்களுக்கு எந்த விளக்கத்தையோ, எந்த ஹக்கீமையோ, எந்த ஸிக்ரையோ சொல்லல. சொல்லவும் முடியாது. இந்த விஷயம் சொல்லவும் முடியாது. இப்படி போட்டிருக்குதுப்பா, உலகம் மாறி போயிருக்குதுப்பா, அவங்க பார்த்துக்கிறோம்ப்பா, நம்ம தப்பிச்சுக்கிறோம்ப்பா, நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழிய பாருங்கப்பான்னு தான் நம்மளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறோம் தவிர, நான் எந்த ஒரு பயானையும் பண்ணல, எந்த ஒரு அறிவுரையும் பண்ணல. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. முதலில் குர்ஆனை ஓதுவதற்கு உள்ள வழியை அறிந்து கொள். இப்ப பார்த்தீங்களா? சாதாரண அட்வைஸ் வச்சுட்டுருப்பீங்க. இத்தன வருஷம் ஓதிட்டுருப்பீங்க. இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் பொதிஞ்சு கிடக்குது. உள்ள நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. இப்ப குர்ஆன் ஓதுவதையும் வெளிய சொல்லுன்னு தடப்பட்டுருச்சு இப்போ. நீங்க பேசவே முடியாதா? எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க? ஆனா என்ன லாபம் உங்களுக்கு? நம்ம கத்துக்கிட்டு புரிஞ்ச பிறகு விஷயத்தை நீங்க செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த செயலை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கும்படியில் பேசுங்கள். இவர் செய்றாருப்பா, சொல்றாருப்பா அப்படின்னு மக்கள் சொல்லணும் உங்கள பார்த்து. அதுவரை நீங்க பொறுமையா இருந்தா வேகமா உங்கள தயார்படுத்திட்டே வரணும். குரான் எப்படி கத்துக்கன்னு தயார்படுத்திட்டே வரணும். இதான் உங்க வேலை. இத தவிர்த்து பேசாதீங்க. எந்த கேள்வியும் கேட்டுறாதீங்க. எதையும் பேசாதீங்க. நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் இப்ப சொல்ல வேண்டாம். நீங்க கண்டுபிடிச்ச சரியான்னு பார்க்கறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கே 10, 15 நிமிஷம் ஆயிரும். அத செயல்படுத்தினீங்கன்னா, நீங்க கண்டுபிடிச்ச விஷயம் சரின்னு அர்த்தம். தைரியமா செயல்படுத்தி காட்டணும். உலகம் அறிய செயல்படுத்தி காட்டணும். உலகம் பார்க்க செயல்படுத்தி காட்டணும். அந்த செயல் அல்லாஹ் சொன்ன வார்த்தைய. அப்படி இருந்தா தான் நீங்க ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவர்கள், எப்பொழுதும் தக்வாவுடன் இருப்பவர்கள் என்பதற்கு ஆதாரம். அதுவரை நீங்க வாய தொறக்கணும். படிங்க. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்பு தங்களுடைய சப்தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ, அவர்களின் இதயங்களை அல்லாஹ் தக்வாவிற்காக சோதனை செய்கிறான்.
இப்போ அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு. இப்போ தக்குவாவை உங்களுக்கு தருவதற்கு சோதனையில் உங்களை ஆரம்பம் செய்து விட்டான். சோதிப்பதற்காக உங்களை தயார்படுத்துறான். தக்குவா வர்றதுக்காக. எப்போ 47:17 பிரகாரம் உங்களுக்கு தக்குவா தர்றதுக்கு முடிவு செஞ்சு, இப்போ இந்த சோதனைக்குள்ளாக்கலாம். இந்த சோதனையில ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த சோதனைய தாக்கு இந்த சோதனைய தாக்கு பிடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் என்று அல்லாஹ் இப்பொழுது விரும்பிவிட்டான் உங்கள் மீது. இந்த குர்ஆனை யாரு மிக்க அழகான முறையில் இதன் மீது முழு மதிப்பு மரியாதை வைத்து ஓதுகின்றார்களோ, அவர்களுக்கு தக்வாவை அளிப்பதற்கு சோதனையை ஆரம்பம் செய்கின்றான். இப்ப இதுல ஜெயிச்சு காட்டுறான். இந்த சோதனை தான் மகத்தான சோதனை. இந்த சோதனை தான் 2:155 சோதனை. இந்த சோதனை தான் 29ல 2, 3 சோதனை. அவனே சொல்றான். தக்வாவை அடைவதற்கு நாம் சோதனை செய்கின்றோம். சும்மா கிடைச்சிடாது. அந்த பதவி சும்மா கிடைச்சிடாது. அந்த பாக்கியம் சும்மா கிடைச்சிடாது. இதான் ஃபைனல் ஸ்டேஜ். எதுக்கு? நீங்க குர்ஆனை பின்பற்றி நடப்பதற்கு ஃபைனல் ஸ்டேஜ். தக்வா. இந்த பாக்கியத்தை அடைஞ்சா மட்டும் தான் குர்ஆனை புரிஞ்சவன் அர்த்தம். குர்ஆனை செயல்படுத்தவன் அர்த்தம். இவன் மட்டும் தான் ஞானத்தை அடைந்தவன் என்று அர்த்தம். இவனுக்கு மட்டும்தான் மறைவான விஷயங்களை எப்படி நம்புறது, அவனுக்கு மட்டும் எது மறைவான விஷயத்தை அல்லாஹ் அறிவிப்பான். அவனுக்கு மட்டும் தான் அறிவிப்பான். இவ்வளவு விஷயம் இருக்குது குர்ஆனை ஓதி நீங்க செய்யறது. படிப்படியா சொல்லிட்டேன். வரிசை வந்துட்டே இருக்குது. நீங்க நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எத எழுதி வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் குர்ஆன்ல தான் காட்டுகிறான். நானே எதுவும் சொல்லல. இப்ப என்ன செய்ய போறீங்க? எப்படி ஓதுறது? அந்த வழியில தான் நான் முயற்சி பண்ணிட்டுக்கிறேன். நான் ஓதிட்டேன்னு பெருமையா சொல்லிக்கிறல. அந்த வழியில் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஓதுவதை பற்றி. அப்படி ஓதும் பொழுதுதான் இறை நெருக்கம் உண்டாகும். சுஜூது செய்வதற்கு உண்டான வழிமுறை பிறக்கும். சுஜூது செய்வதற்கு காலங்களில் நெடுநேரம் இருப்பார்கள். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க பழகிக்கொண்டு கடைசியா சுஜூது செய்து அவனை நெருங்குங்கள். ஜிக்ரு செய்து அவனை நெருங்குவதற்கு வழியை தேடிக் கொள்ளுங்கள். ஜிக்ர் நிச்சயமா ஜிக்ர் ஆகும். விரும்பியவன் அவனுடைய வழியை தேடிக்கொள்ளுங்கள். இதை செய்து முடியுங்கள். சுஜூது செய்து முடியுங்கள். அவன் நெருங்குவதற்கு ஜிக்ர் என்பது யார் விரும்புகிறார்களோ, அல்லாஹ்வுடன் நெருங்க வேண்டும் யார் விருப்பம் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் ஜிக்ரை கையாளட்டும். 2க்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கிறோம். எழுதிக்கிறங்க. ஜிக்ருக்கு என்ன எதுக்காக? சுஜூது எதற்காக? பாத்தீங்களா? இதுவரை இந்த விஷயத்த அவங்க சொல்லல. விஷயம் வரும்போது சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க? எப்படி ஓத போறீங்க? பாத்தீங்களா? விஷயத்த பாத்தீங்களா? குர்ஆன்லேருந்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். என்ன சொல்ல போறீங்க இப்ப நீங்க? ருக்குவுக்கு மனிதர்களை தேடி போகணும்ப்பா. ருக்கு செய்வோர்களும் நீரும் ருக்கு செய்வீராக. அப்ப எவன் சொல்லக்கூடாது. எவர்களெல்லாம் ருக்குவில் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் தேடி போக வேண்டும். ஜிக்ரில் இருப்பவர்கள் ருக்குவில் இருப்பவர்கள் ருக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்க உண்மையிலே ருக்குவில் ஆசைப்பட்ட உங்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான். இந்த மனிதர் ருக்குவில் இருக்கின்றார். இந்த மனிதர் ருக்குவில் இருக்கின்றார். அதான் மரியமுக்கு அல்லாஹ் சொல்றான். ருக்கு இருப்பவர்கள் நீரும் ருக்கு செய்வீராக என்று அல்லாஹ் மரியம் சொல்றான். பாத்தீங்களா? ருக்குவும் சுஜூதும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுல ஜிக்ர்
இதுல ஜிக்ர் வருது. நிச்சயமாக இது ஜிக்ராகும். விரும்பியவன் அவனுடைய வழியை தேடிக் கொள்ளட்டும். இது தேடுறது. ஜிக்ர வச்சுக்கிதாம நீ அல்லாஹ் கண்டுபிடிக்க முடியும். ஜிக்ர் லைட் வீட்ல லைட் வச்சு பார்க்குறீங்களோ, அது மாதிரி ஜிக்ர வச்சுக்க தான் நீங்க அல்லாஹ்வ அடைய முடியும். ஜிக்ர்னா என்னன்னு தெரியாது. சுஜூதுன்னா என்னன்னு தெரியாது. ருக்குன்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. எவ்வளவு விஷயம் இதுல அடங்கி ஒடுங்கி இருக்கு பார்த்துக்கங்க விஷயங்கள். எவ்வளவு ஞானம் நிறைந்த விஷயம். ஞானத்தை அடைவதற்காக எவன் படாத பாடுபடுகின்றானோ, இதுதான் எனக்கு வேண்டும் என்று அறிந்து கொண்டிருக்கின்றானோ, அவனுக்கு மட்டும்தான் தூக்கம் என்னவென்றே தெரியாது. அதே மாதிரி ஞானத்தை அடைந்தவனும் அவனுக்கும் தூக்கம் என்னவென்றே தெரியாது. இந்த 2 பேரை தவிர மத்தவங்கலாம் தூங்குகிற கூட்டம். எவ்வளவு சொல்ற புது விஷயம். நீங்க எவ்வளவு தூரம் இத புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன விஷயம்னா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. புரியாட்டாலும் புரியலன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி போயிட்டு இருக்குது. நானும் இங்க நானும் கஷ்டப்படுத்துறேன். பேசுனா பேசட்டும், பேசாம இருந்தா இருக்கட்டும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இத படிங்கப்பா. இப்ப நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. இந்த ஒரு இதுலயே சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சு போயிரும். அடுத்த ஆயத்த படிங்க. 4. ம். நிச்சயமாக எவர்கள் அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை இறைந்து அழைக்கின்றார்களோ, அவர்களில் பெரும்பாலோர் விளங்கிக் கொள்ளாதவர்களே. ம். விளங்கிக் கொள்ளாதவர்கள் தான். உள்ள என்ன செய்றீங்க? வெளிய வாங்க. இப்படி சொல்றது சரியா இருக்கு. நபிய பார்த்து சொல்லாதீங்க. நீ உங்க போக்குல பேசுறீங்க. அவர் நபி, அவர் ரசூல் அவர். நீங்க சாதாரண வச்சுறாதீங்க. ஒண்ணு விளங்கா கூட்டம் தான். இந்தாப்பா உள்ள என்ன செய்றீங்க? வெளிய வாங்கன்னு கூப்பிடுறோம். ரொம்ப தப்பான காரியம். இப்படிலாம் செய்யாதீங்க. நீங்க குரான் ஓதிட்டுக்கிறீங்கப்பா. நீங்க உங்கள எடுத்துக்கிறங்க. ஒவ்வொன்னுக்கும் உங்க உதாரணம் எடுத்துக்கிறங்க. நம்ம உதாரணம் எடுத்துக்கிறோம். குரான் உட்கார்ந்து ஓதிட்டுக்கிறீங்க. நல்ல முக்கியமான விஷயம் இப்ப ஓதிட்டு சிந்தனை போயிட்டு இருக்குது. உருப்படாத வேலைக்கு ஒருத்தன் வெளிய கூப்பிடுறான். உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிருங்க. உருப்படாத ஒரு வெளிய கூப்பிடுறான். அவனுக்கு விளங்காதவன், எதுவும் புரியாதவன். நீங்க நன்மை வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்க நண்பரா இருக்கிறீங்க. எல்லாம் வச்சு உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாம் நிராகரிப்பதான் நன்மை வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க. நல்லா ஓதிக்கிட்டு, ஓதுனத ஒழுங்கா நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டு, அத பற்றி சிந்தனை செய்து கொண்டு இருக்கும் நேரத்தில், ஒருத்தன் வெளிய இருந்து கூப்பிடுறான். உங்க நண்பன் ஒருத்தன் கூப்பிடுறான். உங்க பேர சொல்லி கூப்பிடுறான். "வெளிய வாப்பா. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற? வாப்பா முக்கியமான விஷயம் பேச வர்றான்." இதோட முக்கியமான விஷயம் அது விளங்காதவனுக்கு தெரியும். அது விளங்காதவனுக்கு, நீங்க ஓதுறது எவ்வளவு முக்கிய விஷயம் அவனுக்கு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் பேச வெளிய வான்னு கூப்பிடுறான். நீங்க என்ன செய்வீங்க? அவனுக்கு பதில் குடுப்பீங்களா? அல்ல நான் ஓதுறத கன்டின்யூ பண்ணுவீங்களா? இப்படியாக விஷயங்கள் வெளிப்படும் உங்களுடைய வாழ்க்கையில். இப்பொழுது நீங்கள் குர்ஆன் ஆயத்தை பார்க்கவும். அதன்படி நடக்க செயல்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க தான் முடிவெடுக்கணும். எது முக்கியம்? எது தேவை? எது தேவையில்லாத விஷயம்? எது வீணான பேச்சு, செயல் எது? அவன் எது கூப்பிடுறான் அவனுக்கு தெரியும். அப்படின்னு தெரிஞ்சு நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா, அது உங்களுடைய செயல். அதுக்குள்ள செயல் என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுக்குள்ள கூலி உங்க நல்லாவே தெரியும். என்னப்பா செய்ய போறீங்க? படிங்க. அடுத்த ஆயத்து படிங்க. 5. நீர் அவர்களிடம் வெளிப்பட்டு வரும் வரையில் அவர்கள் பொறுத்திருந்தார்களானால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கும். நல்லவன், விளங்குனவன், அறிவுள்ளவன், வேணாம்ப்பா. அந்த பையன் எப்போதுமே குரான் ஓதிட்டு இருக்கான்ப்பா. குரான் ஓதிட்டு தான் இருப்பாருப்பா. வீட்டு வெளிய உட்கார்ந்துருப்போம். முடிச்சுட்டு வெளிய வருவார்ல, அவ பேசிக்கிறோம். அப்படின்னு அவன் உட்கார்ந்திருந்தான்டா, அவனுக்கு நன்மையா முடியும். ஏன்னா அறிவுள்ளவன். முதல்ல சொன்னவன் விளங்காதவன். பொறுத்திருக்கவன் அறிவுள்ளவன். அப்ப நீ அறிவுள்ளவனுக்கும், பொறுமையா இருக்கும் ஆண்டவனே சொன்ன வித்தியாசம் சொல்றான். ஓதிட்டு இருப்பாரு, விடக்கூடாது. முக்கியமான விஷயத்த இருக்காரு அவரு. அது தெரியும் எனக்கு அவர நல்லா தெரியும். எப்போதும் ஓதிட்டு தான் இருப்பாரு அவரு. பேச நல்ல விஷயம் பேசுவாரு அவரு. அது வர வரையும் வெயிட் பண்ணுவோம்.
ஓத கெடுக்கக்கூடாது. அப்படி வாசல்ல வெளிய உட்கார்ந்திருந்தான்டா, அவனுக்கு நல்லது வந்து அண்ணன் சொல்றான். அவன் அறிவுள்ளவன். முதல்ல கூப்பிடுறவன் விளங்காதவன், அறிவில்லாதவன். இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்போ உங்க வீட்ல கண்டவன்லாம் எல்லா வீட்லயும் எல்லா கூட்டம் வருது, தேவையில்லாத கூட்டம் வருது, தேவையில்லாத விஷயம் பேசிட்டு போயிடுது. நீங்க உங்க ஓத விட மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இதுதான் சொந்தம் பந்தம் பண்ற அநியாயக்கேடுல இதான் முதற்தரமான இந்த அநியாய சொந்த பந்தம் விலகுங்கள்ன்னு அல்லாஹ் சொல்றான். புரியுதா இப்போ வருதா? 9:24 புரியுதா இப்போ? இந்த சொந்தம் பந்தம் தான் வீட்டுக்கு நுழையுது. தெரிஞ்சவன் நுழைவானா? தெரியாதவன் நுழைவானா? கூடுவானா? இவன் இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்தை என்னைக்கு நீ கட் பண்றியோ 9:24 பிரகாரம், அன்னைக்கு தான் அந்த மனிதன் உருப்படுவான். அவனால தான் குரான் ஓத முடியும். மத்த எவனால குரான் ஓதவே முடியாது. இன்னைக்கு இந்த வேலை இருக்குது, கூப்பிட்டாங்க போயிட்டேன். சில வேலை இருக்கு போயிட்டேன். இத விட பெரிய என்ன வேலை உனக்கு இருக்குது? இத விட உனக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்கிறேன் நான் கேட்கிறேன். உனக்கு வேண்டிய செய், நான் உனக்கு வானத்துல உணவு தரேன், எல்லாத்தையும் அவன் சொன்ன பிறகு, இத விட பெரிய வேலைன்னு கூட்டு போறியே, நீ மனுஷனா நீ? நீ அல்லாஹ்வ கேலி பண்ற. பரியாசம் பண்ற, அல்லாஹ்வோட வாக்கியத்த பரியாசம் பண்ற நீ. அப்படின்னு அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி தேவையில்லாம் வீட்டுக்குள்ள வந்து, அதக்கூட ஓதாத கூட்டம் தான் நம்முடைய கூட்டங்கள் அனைத்தும். வர்றவன் வீணான பேச்சு பேச வருவான். எதுக்கும் வரமாட்டான். உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வருவான். உங்க பொறாமைப்பட்டவன் வருவான். பெருமை அடிச்சவன் வருவான். எல்லாத்தையும் எந்திரிச்சு எந்திரிச்சு கதவு தொறந்து பெல் அடிச்சான், இவன் பெல் அடிக்கிறான், அவன் ஃபோன் போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உருப்படுறத வேலை செய்றீங்க? இல்ல. அப்ப நீங்க எவ்வளவு ஸ்டப்பானா இருந்துச்சா வரமாட்டான் அவன். நீங்க எவ்வளவு நேர்மையா, உறுதியா இருந்தா வருவானா உன்கிட்ட? அல்லாஹ் வரமாக்கிடுவானே. இப்ப இருக்க முடியுமா உங்களால? இப்படி இருந்தாலும் இப்ப நீ குரான் ஓதுறதா, இந்த மாதிரி விஷயங்கள் தேவை நீ குரான் ஓதுறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த இது படிங்க. அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். இவ்வளவு அநியாயமும், இவ்வளவு தேவையில்லாத பேச்ச பேசியிருந்தாலும், நான் மன்னிச்சிடுறேன்ப்பா உங்கள. திருந்தி வாங்கப்பா. விளங்காதவனப்பா இருக்காதீங்கப்பா. அறிவுள்ளவனா இருங்கப்பா. நான் மன்னிச்சிடுறேன்ப்பா. நேத்து வேலை செஞ்சுப்பாங்க, நான் மன்னிச்சிடுறேன்னு ஆலோசனை. என்னப்பா சொல்ல போறீங்க? ஒண்ணு படிங்க. அடுத்தது படிங்க. 6 மூமின்களே, ஃபாசிக் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். மூமின்கள பார்த்து சொல்றான். எல்லாத்துக்கும் இல்ல. மூமின் ஆன பிறகு, இப்ப நீ மூமின் ஆயிட்டீங்க. ஜாக்கிரதையாவும், எச்சரிக்கையாவும், இனி என் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய மூமின்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பாசி கூட்டம், பசாது கூட்டம், பாவி கூட்டம் ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்தால் என்ன படிங்க மொத? உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். அது நல்லதோ, கெட்டதோ, சரியோ, தவறோ, நன்மையோ, தீமையோ, ஒழுங்கா தீர்க்கமா விசாரிச்சுக்கங்க. சொல்றத கேட்டுக்கிடுங்க. அதுக்கும் விசாரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒழுங்கா விசாரிச்சுக்கிடுங்க அத. அப்புறம்? அறியாமையினால் ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம். ஆ, பின்னர் ஆ, ம். பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கை சேதப்படுபவர்களாக ஆவீர்கள். பசாது கூட்டம் ஒண்ணு இருக்குது. ஆம்பளைங்க, பொம்பளைங்கள. தேவையில்ல இன்னொருத்தன் வீட்டு விஷயத்த உங்கள்ட்ட சொல்றதுப்பா. இந்த மாரி பண்றாங்கன்னு பொய்ய சொல்றதுப்பா. நீங்க அந்த பொய் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க அத நடவடிக்கை எடுத்தால், பாவம் நல்ல மனிதர்களை நீங்க துன்பத்திற்கு உள்ளாக்கி விடுகின்றீர்கள். எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்கள். உங்களால எவனோ ஒருத்தன் என்னத்த சொல்லிட்டு போனான். அத மனசுல வச்சுக்கிட்டு, இப்படியா சொல்லிட்டான்னு கேட்டுட்டு அவன்ட்ட போய் திருப்பி கேட்க, "அப்பல்லாம் நான் சொல்லவே இல்லையே. அந்த பொம்பளைய பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. என்ன இந்த மாரி சொல்லிட்டா?" அப்படி சொல்றத விட்டு, பின்ன நீங்க கை செய்த கஷ்டப்படுறத விட, ஜாக்கிரதை எச்சரிக்கையா இருந்துக்கங்கன்னு அல்லாஹ் நம்மை பார்த்து அறிவுரை சொல்லுகின்றான். அதனால எந்த விஷயம் தீர்க்கமாக ஆராய்ஞ்சுக்கங்க. சாதாரண விஷயத்த பேச சொன்னா, எந்த விஷயம்னாலும் இருக்கட்டும். விசாரிச்சுக்கங்க. உடனே அப்படியா சொல்லிட்டான் கிளம்பிடாதீங்க. வந்தவன் உண்மைய சொல்றானா, பொய்ய சொல்றான்னு தெரியாது. அதே மாரி தான் இந்த குரான ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது, இது எந்த விஷயத்தை குறிக்கின்றது? இது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கின்றது? இது உண்மையிலேயே நடந்ததா? நடக்கக்கூடியதா?
இது அல்லாஹ் தான் இந்த மாரி சொல்லுகின்றானா என்று நீங்கள் தீர்க்கமாக ஆராயும் நேரம் வந்துவிட்டது. இந்த ஆராயும் நேரத்த அதிகப்படுத்த சிந்தனை சக்தி உருவாகின்றது. எடுத்தோனே ஆராய்ச்சி தான் பண்ண முடியும். இப்படி சொல்லிக்கிறானா அப்படியா? அப்படின்னு பார்க்க முடியும். அது சிந்தனை சக்தியா மாத்துறதுக்கு அந்த ஆராய்ச்சியிலேயே மூழ்கிரணும். அந்த ஆராய்ச்சியிலேயே மூழ்கிரணும். அந்த ஆராய்ச்சி மூழுது அதை உருமாறி அது சிந்தனையாக உங்களுக்கு வடிவெடுத்து நிற்கின்றது. இப்பொழுது அந்த சிந்தனையை நீங்க சிறப்பாக செய்தால், திறமையாக செய்தால், நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியதை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். இப்படி சிந்தனை உருவாகின்றது ஒரு மனிதனுக்கு. பார்த்துக்கங்க. எப்படி போகுதுன்னு பார்த்துக்கங்க. நீங்களே இப்ப நான் சொல்ல நீங்க வேற பக்கம் சிந்திச்சு, நான் சொன்னது சரியா, தவறான்னு பாருங்க முதல்ல. எந்த வகையில இது சரி, எந்த வகை தப்புன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியின் பிரகாரம் நீங்க சிந்திங்க, ஓதுங்க. அது போதும். அல்லாஹ் தான் அறிவிப்புன்னு சொல்றான்ல, ஓத கற்றுத்தரேன்னு சொல்றான்ல, இனிமே எனக்கு கவலை உங்களுக்கு இருக்குது. அடுத்தது படிங்க. 7. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களிடையே அல்லாவின் தூதர் இருக்கிறார். அநேக காரியங்களில் அவர் உங்களுக்கு வழிபட்டால் திடமாக நீங்கள் தாம் கஷ்டத்திற்குள்ளாவீர்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆயத்து பக்கத்துல 5 அதே சூறா 101 எழுதிக்கிருங்க. எப்படி நான் கொண்டு வந்தேன்னு பாருங்க. எதுக்கு 101 எழுத சொன்னேன்னு பார்த்துக்கிருங்க. 5, 101 எழுதிக்கிருங்க. இப்ப 2யும் கம்பேர் பண்ணி படியுங்க. இது சொல்லப்பட்ட விஷயம் என்னப்பா? இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னப்பா? என்ன காரணத்துக்காக இந்த ஆயத்த இணைக்க சொன்னாருப்பா? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. வெயிட் பண்றேன். பிஇஸ்னில்லாஹ் அடுத்த பயானில் அல்லாஹ் இன்னும் மேற்கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம். நல்லா ஓதிக்கிட்டு வாங்க. நல்லா சிந்தனை செஞ்சுட்டு வாங்க. ரெடியா இருங்க. இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.